எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பெருமை மிகு மேடைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் பெருமை மிகு மேடை அப்படின்னா, இது ஒரு கனவுக்கு உயிர் கொடுக்குற இடமா இருக்கு. கனவு எல்லாருக்கும் வரலாம். ஆனால் அந்த கனவுக்கு உயிர் தரத்துக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, ஒரு இடம் வேணும் இல்லையா. அது வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிற ஒரு அழகான தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக ஒரு இன்னைக்கு வந்து பெரிய அளவில் கவனிக்கப்பட்டிருக்கு. நான் ஏன் இது ரொம்ப முக்கியமான மேடைன்னு இன்னொரு இதில் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நமக்கு வந்து மீடியானாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. எந்த கைண்ட் ஆஃப் மீடியானாலும் நம்ம வந்து அது ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமே பயன்படுத்துறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பொழுதுபோக்குங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, ஒரு அங்கம் தான். நீங்கள் 24 மணி நேரமும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க முடியாது, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க முடியாது. நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓய்வு நேரம் தேவை. நிறைய உழைச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு இருந்துச்சுன்னா அதில் நமக்கு ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம மீடியாவை இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு இடமாவே மாற்றுறது என்னன்னா, நம்ம அங்கேயும் ஒரு கன்சியூமராக மாறிடுறோம், அங்கேயும் ஒரு நுகர்வோராக மாறிடுறோம். அதில் ஒரு கிரியேட்டிவான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுது. மனுஷன் எப்பவுமே மனுஷனுடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வந்து நம்ம எப்படி வளர்ந்தோம்னா குரங்குலேருந்து வந்தோன்னு சொல்லுவாங்க. குரங்குலேருந்து வந்ததுன்னா எப்படின்னா இமிட்டேட் பண்ணுறது தான் குரங்கோட இயல்பு. அது என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் அந்த தொப்பி கதை கேட்டிருப்பீங்க. அது தொப்பி எடுத்துகிட்டு மேலே போயிடும். அந்த தொப்பி கீழே போடணும்னா அதே மாதிரி நீங்கள் தலையில் வச்சு கீழே போட்டிங்கன்னா அது திருப்பி போடும். ஸோ இமிட்டேட் பண்ணுறது தான் அதோட இயல்பு. அது கிரியேட்டிவ் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல எல்லா உயிரினங்களும் அங்கேயே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தங்கிடும். ஆனால் மனிதன் தான் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துக்கிட்டே போகிறான். அவனுக்கு தான் சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. உதாரணத்துக்கு சிந்திக்கிற ஆற்றல் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து பாம்பு வந்து உணவாக முட்டையை சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த காலத்துலேயும் பாம்பு முட்டையை அப்படியே தான் சாப்பிடுது. ஆனால் நம்ம தான் அதில் ஒரு கிரியேட்டிவ் பயங்கரமாக நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா 100 வகையான ஆம்லேட் போடுவாங்க. ஆம்லேட்லேயே அத்தனை வெரைட்டியை இது பண்ண முடியும். அதாவது ஒரு ஒரு உணவுப் பொருளை கூட கிரியேட்டிவாக பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறது நம்மள ஒரு கன்சியூமர் இடத்துல இருந்து கிரியேட்டிவாக இருக்கிற எலமெண்ட்லேருந்து கீழே தள்ளிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான நம்ம வந்து ஒன்று பார்க்குறோம், அதை பார்த்துட்டு அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறோம். எதையும் நம்ம கிரியேட் பண்ணுறது இல்லை. ஸோ கிரியேஷன் ஆகாது. கிரியேஷன்ன்றது ஒருத்தனுடைய மண்டையிலிருந்து ஒவ்வொருத்தனுடைய தனிப்பட்ட திறமையிலிருந்து உருவாகிறதா இருக்கணும். ஸோ அப்படி தொழில் சார்ந்த திறமைகளை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸாக நான் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கத்தை பார்க்குறேன். இதை செய்யக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பொழுதுபோக்கு தாண்டி ஆக்கப்பூர்வமாக ஒரு சமூகத்தைய வேற ஒரு திசையில் திருப்புற ஒரு ஷோவாகவும் அது இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மேடையில் மைல்கல் புத்தகத்தை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமச்சந்திரன் சொன்னார். ஹேமச்சந்திரன் எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக யோசிப்பார். ஸோ நான் வந்து ஒரு புக் லான்ச்சை வந்து இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நம்ம புக் லான்ச்செல்லாம் யோசிக்கவே முடியாது. நம்ம எங்கே விலை குறைவாக ஒரு இடம் இருக்குது. ஏன்னா அடிக்கிற 5000 காப்பியில் வரக்கூடிய ராயல்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு மேடை ஒரு புக் லான்ச் கொடுக்கறது, அவர் அந்த புக்கை புரட்டி பார்த்த உடனே இதில் இவ்வளோ பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் பண்ணுற ஸ்டார்ட் அப் சிங்கத்தினுடைய கோர் இதுதான். இது இங்கே டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும், இங்கே லான்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். நான் கூட ஏதோ சும்மா கேட்குறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரி பார்க்குறப்ப பேசுகிறது தானே அப்படின்னு. ஆனால் தொடர்ச்சியாக ஃபாலோ பார்த்து அவங்க டீம் அதை அக்ரி பண்ணாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இதை அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு புக் லான்ச். ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸை நோக்கி ஒரு புக்கு போகிறது ரொம்ப முக்கியம். இந்த புக்குக்கான டார்கெட் ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் என்ன உங்களுடைய மைண்டில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அதை ஒரு கொங்கு நான் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா திசைகளுக்குள்ளேயும் ஒரு பத்திரிகையாளராக போகிற அனுபவம் கிடைச்சிருக்கு. அதில் தொழில் துறை எங்கள் ரத்தத்திலே ஓடுதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ரத்தத்திலே ஓடுற ஒரு தொழில் ஆர்வம் எங்கே இருக்குன்னு நான் கவனிச்ச அளவில் கொங்கு மண்டலத்தில் அது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இடம் ஒன்றுக்கு ஃபேமஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு தொழில் சார்ந்த அது ஏன் அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது. ஏன் ஒரு ரீஜன், ஒரு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மாவட்டங்கள் கொங்கு சார்ந்த மாவட்டங்கள் மட்டும் தொழில்துறை சார்ந்த, தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னா அது கோயம்புத்தூர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற எங்கே ரோடு போட்டாலும் இங்கே இருக்கிற புக்லைனர் தான் அங்கே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எந்த தொழில், புதிய தொழில்னாலும், டெக்ஸ்டைல் ரிலேட்டடான எந்த தொழில்னாலும், மேனுஃபேக்சரிங்கு, உதிரி பாகங்கள் உற்பத்தி, இப்படி நீங்கள் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ரீஜனில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒரு ஜென் கதை இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெரிய சாதனை பண்ணோன்ற எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போ சாரு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஜென் கதை ஒன்று இருக்குது. நான் எப்பவுமே இது கொங்கு ரீஜனுக்கு பொருந்துற ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு ஜென் குரு கேட்டாராம்,
மிகச்சிறிய ஒன்று மிகப்பெரிய ஒன்றை விழுங்கிவிட்டு மிகச்சிறியதாகவே இருக்க வேண்டும், நீ என்ன செய்வாய்? அந்த குழந்தை எந்த பதிலும் சொல்லல. ஒரு இருட்டு அறைக்குள் போய் ஒரு ஒரு விளக்கின் வெளிச்சத்தை ஏத்திட்டு திரும்பி வந்துச்சு. மிகப்பெரிய இருட்டை அந்த தீபத்தினுடைய சிறிய ஒளி விழுங்கிட்டு ரொம்ப பிரகாசமாக அந்த அறையில் இருந்தது அப்படின்னு. அப்படிதான் நான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே பார்க்குறேன். இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 25 பேரை பதிவு பண்ணியிருக்கோம். இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய 25 பிராண்ட் பற்றி அந்த புத்தகத்தில் அதை உருவாக்கியவர்கள், அதை கனவு கண்டவர்கள், அதை வந்து இவ்வளோ தூரமாக எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என் வாழ்க்கையினுடைய மிக பொக்கிஷமான தருணம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கனவு கண்டவர்கள் அந்த கனவுக்கு உயிர் கொடுத்து அது இவ்வளோ தூரம் வளர்த்து நிற்கிறாங்கங்கிறத அவங்களோட 2 நாள் 3 நாள் கூடவே இருந்து அதை கேட்டு உணர்ந்து எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த அனுபவத்தை பதிவாக்குறதுக்காக தமிழ் திசை ஹிந்து அந்த நாளிதழில் இது வந்து 25 வாரம் தொடராக வந்தது. அந்த தொடர் தான் இப்போ புத்தகமாக மாறி இருக்கு. ஸோ இந்த கொங்கு ரீஜன் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதின் வழியாக ஒரு தொழில் ஆர்வம்ங்கிறது எந்த அளவு ஒரு நிபுணத்துவமாக மாறி அது நமக்கு ஒரு பெரிய பயனை தரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷனுடைய நோக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து இங்கே 2 பேர் வந்திருக்காங்க. இந்த 2 பேர் வச்சு இந்த மேடையில் இந்த கொடுக்கப்பட்ட ஒரு அரை மணி நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஒரு தொழில் நிபுணத்துவம் பற்றி எல்லாம் பேசுறதுக்கு இந்த மேடையை இது இல்லாமல் நம்ம எல்லாருமே வெற்றிக்காக இயங்குறோம்ல, நம்ம எல்லாருமே வெற்றியை நோக்கி தானே நகரும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? ஸோ எது முழுமையான வெற்றி தொழிலில், அதுதான் நான் இவங்களோட உரையாட எடுத்துக்கிற ஒரு ஒன்லைனாக வச்சுக்கிறேன். வெற்றி முக்கியம். இந்த 25 பேருமே வெற்றியாளர்கள் தான். ஆனால் நான் அந்த 25 பேரை அதில் நிறைய பிராண்ட் இருக்கணும் கொங்கு மண்டலத்தில். நான் இன்னொரு குறைஞ்சது இன்னொரு 50 பிராண்டை பற்றியாவது எழுதலாம். அவ்வளவு தூரம் வந்து அந்த ரீஜனில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. ஆனால் நான் ஒரு 25 பேர் தான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த 25 பேருமே நான் தேர்ந்தெடுத்து பண்ணேன். ஏன் தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வெற்றி சரி, ஆனால் ஒரு வெற்றி முழுமை அடையணும் இல்லையா? எப்பவுமே ஒரு கம்ப்ளீட் இருக்கணும் எல்லாத்துலேயுமே. தொடங்குவதை விட தொடருவது ரொம்ப முக்கியமானது. ஒன்றை தொடங்கி எப்படி தொடர்ந்து ஒரு முழுமையை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் இவங்களோட உரையாடணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நாகராஜ் சார், நீங்கள் வந்து அவரை பற்றி நிறைய ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அவர் பண்ணியிருக்கிறதுன்றது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன் அப்படின்னா ஒரு தொழிலை பண்பாட்டு பாரம்பரியத்தினுடைய மீட்பாக மாற்றினார். அதுதான் அவருடைய அச்சீவ்மெண்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு தொழில் சக்ஸஸ் ஆகலாம், போகலாம், வரலாம். ஆனால் ஒரு பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கிறத ஒரு வெற்றியாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவர் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், இதே மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள அவருடைய இளமையில் உள்ள போகிறாரு. இதே மாதிரி வேட்டி சட்டை கட்டிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஹோட்டலுக்குள்ள போக முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுறாரு. ஏன்னா நீங்கள் வேட்டி சட்டை கட்டியிருக்கீங்க, அதனால நாங்கள் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேட்டி சட்டை கட்டியதால் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன அந்த நிலைமையை மாற்றி இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேட்டி கட்டியிருந்தா வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கான ஒரு சூழலை மாற்றி காமிச்சிருக்காரு. ஸோ இந்த வெற்றியினுடைய முழுமையா எது நீங்கள் நினைக்கிறீங்க சார்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். ஞானவேல் சொன்ன மாதிரி கொங்கு பெல்ட்டு வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு விவசாயம் மிகுந்த பூமியாக தெரிந்தது. நாளடைவில் அது அப்படியே ஒரு தொழில் நகரமாக மாறிச்சு. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த புக்கை மைல்கண்டில் வந்து கொங்கு பெல்ட்டில் இருக்கிற ஒரு 25 பிராண்டத்தை எழுதியிருக்காரு. கொங்கு கலாச்சாரனுடைய மெயின் இதே வந்து திருவள்ளுவர் திருக்குறள் அழகாக சொல்லியிருக்காரு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காட்கு செய்தற் பொருள், வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு. இந்த வேளாண்மை அப்படின்னால நாமெல்லாம் விவசாயம் நினைக்கிறோம். உண்மையான அர்த்தம் வேளாண்மை. வேளாண்மைனா பகிர்ந்தளித்தல், சமுதாயத்துக்கு பகிர்ந்தளித்தல். அந்த காலத்தில் துருப்பிச்சிட்டு பணமெல்லாம் இல்லை. அப்போல்லாம் வந்து கூலிக்கு பதிலாக தானியத்தை கொடுப்பாங்க. இந்தந்த வேலைக்கு இந்த தானியம் இவ்வளோ வல்லம்னு கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் ரூபாயெல்லாம் வந்தது. அப்புறம் டாலர் வந்ததில் அதுக்கு பின்னாடி தான் எல்லாமே. ஆரம்ப காலத்தில் பணம்ங்கிறது வர செலவு கிடையாது. இப்படி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தொழிலாளியிலேருந்து மேலே இருக்கக்கூடிய உயர்வில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு படி இழக்கிறவங்க அதனால அதுக்கு வேளாண்மைன்னு பேர் கொடுத்தாங்க. எல்லாருமே காம்பேர் சொன்னாங்க. பொங்கலில் பூரா வேட்டி வெண்மை புரட்சி எல்லாமே. உண்மையிலுமே வேட்டியை நான் கண்டுபிடிக்கல, அதை வித்தியாசமாக ப்ரெசன்ட் பண்ணேன். அதை நான் எடுத்தது, வேறு எதுவுமே இல்லை.
நாகரிகம் இல்லாத காலகட்டத்தில் தனக்கு தேவையான உணவை நாமளே தயார் பண்ணிக்கணுங்கிறதுக்காக விவசாயம் வந்தது. அது அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது அந்த பருத்தியிலேருந்து விவசாயத்துலேருந்து பருத்தியிலேருந்து எடுத்து நூலில் முதல் உடையாக பண்ணினது வேட்டி. பழைய காலத்து சிற்பங்களில், பழைய இலக்கியத்தில், கோயில் சிற்பத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் எல்லாருமே இந்த வேட்டி கட்டிக்கிறது பார்க்கலாம். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தா இந்த அடிப்படை வேட்டியாக இருக்குது. இன்றைக்கி பக்கத்து ஸ்டேட்டு கேரளாவுக்கு போனீங்கன்னா ஆண்கள் பெண்கள் வேட்டி கட்டியிருப்பாங்க. முகலாய பேரரசு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாம் வந்த பின்னாடி வேட்டி அப்படியே இல்லாத ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி வேட்டி தயார் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா இந்த நெசவாளர்கள் அதிகமாக இருந்த ஏரியா திருப்பூர். மகாத்மா காந்தி 5 இடம் தமிழ்நாடு வந்திருக்காரு, 5 இடம் திருப்பூர் வந்திருக்காரு. ஏன்னா அங்கே வந்து நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவருடைய நவ இந்திய புக்கில் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நான் போரில் அதிகமாக எனக்கு பிடிச்ச ஒரு திருப்பூர். ஏன்னா அங்கே தான் வந்து கதர் வேட்டி கதர் சட்டு கட்டிட்டு என்னை வரவேற்பாங்க அப்படின்னு. அன்னைக்கு அவர் ஆரம்பித்த சர்வ சங்கம் இந்தியாவிலே தலைமையிடமாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி காந்தியுடைய அஸ்தியம் அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து வேட்டிக்கே மாறினார். 1921 வேட்டிக்கே மாறினார். அப்படியே தான் அந்த வேட்டிக்கு ஒரு கல்ச்சர் இருக்கக்கூடிய ஊர் திருப்பூர். இன்றைக்கி 1980 மேலே எக்ஸ்போர்ட் வந்து டாலர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பனின் 1936 பனின் வந்த முன்னாடி இந்த வேட்டி சோழலாம் வந்து அப்படியே நசிஞ்சு போய் எக்ஸ்போர்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சோன்னே அந்த கிராமப்புற நெசவாளருக்கு வாழ்வாதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இதை நான் வந்து இந்த வேட்டியை கையில் எடுத்தேன். கையில் எடுத்தது நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்லை. எல்லாம் என்டர்பிரனர் நிறைய வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வரபோதே வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து நாம் என்ன தொழில் பண்ணலாம், எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது எல்லாத்துக்குமே. அது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட மிக முக்கியமான கருத்தை நான் சொல்ல வர கருத்து, ஒரு கடையில் 6 வருஷம் வேலை பார்த்ததில் தொழில்துறை மினிஸ்டர் அழகாக சொன்னார், நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்கெலாம் போய் வேலை பார்க்க வேண்டாம், சின்ன கம்பெனியில் போய் பாருங்கள், எம்ஐசியில் போய் பாருங்கள் அப்படின்னாரு. ஒரு விஜயலட்சுமி காதிபண்டர் அப்படிங்கிற கடையில் 2 சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், நானும் இன்னொரு சீனியர் ஒருத்தர். 6 வருஷம் நான் காலேஜெல்லாம் போய் படிக்கல, 6 வருஷம் அந்த அந்த கடையில் வேலை பார்த்தேன், ப்ரொடக்ஷன் பார்த்தேன், மார்க்கெட் பார்த்தேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்க்கறதுல எனக்கு அங்கே நல்ல அனுபவம் கிடைச்சிது. வேட்டி விற்கலினாலே அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, நான் வேட்டி இது என்ன பண்ணுறது அப்படின்னு, அடுத்த தொழில் என்ன பார்க்குறது அப்படிங்கிற போது எல்லாருமே லாபகரமாக இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. பேரண்ட்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க. பட் என்னுடைய நோக்கம் இந்த 6 வருடமாக பார்த்த நெசவாளர்கள் வந்து ஊர் உலகத்துக்குள்ள வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தயார் பண்ணிக்கக்கூடிய வந்து வெறும் மேலோட சட்டை இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை பார்த்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை உயர்த்தோன்னு ஒரே நல்ல நோக்கத்தோட 1983 50 நெசவாளர் வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் ராமராஜ் காட்டன். இன்றைக்கி 50,000 குடும்பம் இருக்குது. எக்ஸ்போர்ட்டுக்கு போயிருந்தேன் நான் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம். ஸ்டார்ட் அப் சிங்கத்தில் இருக்கிற மாதிரி கடைசி வாலில் இருக்கிற ஒரு முடியாக தான் இருந்திருப்பேன். இந்த நெசவாளர் நல்லா இருக்காங்கிற அந்த முடிவு நான் அன்றைக்கி எடுத்தங்காட்டித்தான் இன்றைக்கி எறும்புக்கு என்னால் தலையாக இருக்க முடியுது. அதனால் எந்த தொழில் பண்ணாலுமே எவ்வளோ தூரம் நீங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் லாபம் பண்ணுற அப்படின்னுங்கிறத நினைக்காம, இந்த தொழில் பண்ணுறதுனால இந்த சமுதாயத்துக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியுமா அப்படிங்கிற முதல்ல அந்த மைண்ட் எடுங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாபம் சம்பாதிக்கலாம். கூகுள் மேப்பாட்ட போட்டிங்கன்னா அது வாட்டு கொண்டு போய் விட்டுரு. யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க, போல் லாபம் என்ன பண்ண வரும். ஆனால் ஒரு பிராண்டு பண்ணணும் அப்படின்னா மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுடுங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது பிராண்டாக மாறிடும், அந்த சொசைட்டிக்கு நல்லது நடக்கு. இந்த உணர்வோடு நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலுமே மிகப்பெரிய வெற்றி அடைக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சார். நான் இந்த இப்போ இவங்க எல்லாரையுமே நான் வந்து தொழில் அதிபர்கள்னு சொல்கிறத விட தொழில் அறிஞர்கள்னு சொல்கிறத தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு பெரிய மேதையாக இருக்காங்கன்னா நம்ம வந்து அவர் வந்து பொருளாதார அறிஞர்ன்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் ஒரு அறிவியலில் ஒரு பெரிய இருக்காருன்னா அவங்க எல்லாருமே அறிஞர்கள்னு சொல்கிறோம். இவர்களை மட்டும் அதிபர்கள்னு சுருக்கிடுறோமோன்னு எனக்கு தோணுது. இது வந்து தொழில் அறிஞர்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒன்றுமே ஒரு பிஹெச்டிக்குரிய டெப்த்தோடு இருக்கக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் என்ன இதுன்னு சொல்லிட்டு, எனக்கும் வந்து நாகராஜ் சாருக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. நான் when I was journalist, நான் ஒரு விகடனில் ஒரு பத்திரிகையாளராக இருந்தப்போ தான் அவர் முதல்ல சந்தித்தப்போ ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு, நான் இருக்கேங்க. அதை ஒட்டுன்னு தான் எங்களுடைய டிஸ்கஷன் ஆரம்பிச்சுது. என்னன்னா வந்து அவர் வந்து ஒரு புரோக்கர், லேண்ட் புரோக்கர் வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. சார், நம்ம ஹைவேலேயே வந்து ஒரு இடம் இருக்குது சார், ஒரு 30 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போகணும் சார், ஒரு 5 வருஷத்தில் அது அப்படியே ஒரு 100 கோடி ரூபாயாக மாறிடும் சார்
அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து ரொம்ப ஆர்வமே காட்டல. பார்க்கலாங்கலாம் சொல்லிட்டு போனாரு. அவர் போயிட்ட உடனே நான் கேட்டேன், சார் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல வந்து லாப நஷ்டங்களை பார்த்து வித்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஒரு 30 கோடி 100 கோடி ஆகிறதுக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டா 5 வருஷத்துல 100 கோடி ஆயிடும் ஒருத்தர் சொல்றாரு. நீங்க ஆர்வமே காட்ட மாட்டீங்களே சார் அப்படின்னு ஒன்று அவர் சொன்னாரு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. என்னன்னா வந்து அவர் சொன்னாரு, நான் வந்து 30 கோடி ரூபா போட்டு ஒரு இடம் வாங்கினா அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா 100 கோடி இல்லை 200 கோடியோ கூட ஆகும். ஏன்னா ரியல் எஸ்டேட் பயங்கரமா பூம் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நான் இந்த 30 கோடி ரூபாய் இன்னொரு 20 கோடி ரூபாய் ஏதாவது லோன்குன்னு வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி போட்டோன்னா ஒரு 1000 குடும்பம் பிழைக்கும். 1000 பேருக்கான ஒரு வேலை வாய்ப்பை என்னால் உருவாக்க முடியும். ஒரு பணத்தோட மதிப்பு ஒரு 100 கோடி ரூபாயா என் அக்கௌண்ட்ல இருக்கிறது சிறப்பா, இல்லை ஒரு 1000 குடும்பங்கள் வந்து அதனால வந்து பிழைக்குது அப்படிங்கிறது எனக்கு நிறைவான்னு கேட்டா, எனக்கு ஒரு 1000 குடும்பங்கள் அதுல வந்து பிழைக்குதுங்கிறது நிறைவா இருக்கு அப்படின்றதா எனக்கு சொன்னாரு. ஒரு பணத்தோட மதிப்பை நம்ம எப்படி பார்க்கணும், அது வெறும் நம்பர் இல்லை, அதுக்கு பின்னால ஒரு லார்ஜர் தென் ஒரு வியூ இருக்கணும். அப்பதான் அந்த லார்ஜர் வியூ தான் ஒருத்தரையுமே வந்து கொங்கு பெல்ட்ல இன்னைக்கு பிராண்டா மாத்தினா. சில பேருடைய உதாரணம் 1-2 சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பஞ்சாலை தொழிலாளி அந்த வேலைக்கு அப்புறம் பார்ட் டைம்ல பழம் விற்கிறார். பழம் வித்து வந்து குடும்பத்துக்கு வருமானம் பத்தல பழம் வித்துக்கிட்டு இருக்காரு. பழம் வித்து அது என்னன்னா ரோட்ல போட்டு பழம் வைப்பாங்களே, இப்போ கூட நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம், தள்ளு வண்டியில அல்லது ரோட்ல தானே விற்கிறாங்க. ஸோ அவருக்கு தோணி இருக்கு, அவர் வந்து ஒரு 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 பேட்டா ஷோரூம் வாசல்ல அந்த கடையை போட்டிருக்காரு. அவருக்கு வந்து உறுத்தலா இருந்தது. என்னன்னா வந்து காலில் போடுற செருப்பையே வந்து ஷோரூம்ல ஏசி போட்டு வித்துட்டு இருக்காங்க, நம்ம என்ன சாப்பிட்ற பொருள் இப்படி தூசுக்கு நடுவில் வித்துக்கிட்டு இருக்குமேன்னு. அப்படி உருவானது தான் கோவை பழமுதிர் நிலையம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனியா ஒரு பழம் காய்கறி விற்கிற கம்பெனி வந்து மாறுச்சு. ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல முடிக்காத ஒருத்தர் உரம் வித்துட்டு இருக்காரு. உர தட்டுப்பாடு வருது. இப்ப இதுல எல்லாரும் வந்து பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க உரத்தை அதிக விலைக்கு விவசாயிகளுக்கு. அது வரைக்கும் நேற்று வரைக்கும் கஸ்டமரா வந்துட்டு போயிட்டு இருந்தவங்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஒருத்தர் வந்து பாக்குறாரு, நம்மள தினம் நம்பிட்டு வர விவசாயிகளுக்கு நம்ம வந்து திடீர்னு பற்றாக்குறைங்கிறதால விலை ஏற்றி எப்படி விற்கிறதுன்னு சொல்லி இங்கு அரசு நிர்ணயித்த விலையில் உரம் கிடைக்கும்னு ஒரு போர்டு எழுதி போட்டு பண்றாரு. மொத்த விவசாய கூட்டமும் அங்கதான் நிக்குது. அவரால் சப்ளையே பண்ண முடியல. உர தட்டுப்பாடை கவர்மெண்ட் ஒரு மாசம் தீர்த்துருச்சு. அதற்கு பிறகு ரொம்ப லாயிலா அந்த விவசாயிகள் வந்து திரும்ப அவர்கிட்ட தான் வந்தாங்க. அப்படி வந்து எல்லா விவசாயிகள் வீட்லயும் மாடுகள் இருக்கு, அதுக்கு தீவனம் வேதுன்னு ஒரு இதுக்கு தெரிய வருது அவருக்கு. அதுக்கு பிறகுதான் வந்து எஸ்கேஎம் மாட்டு தீவனம்ங்கிற பல 1000 கோடி கம்பெனி இருக்கிற ஒரு பெரிய பிராண்ட் உருவாகுது. அப்படிதான் வேட்டி உருவாச்சு. ஒரு வேட்டி இந்த காலத்துல யாருங்க வேட்டி கட்ட போறா அப்படிங்கிற இடத்த மாத்தி காட்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா, சின்ன விஷயம் ஒரு பெரிய கனவா மாதிரி இப்படி அதுல வரக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே நான் அப்படி சொல்லிட்டு போக முடியும். அவ்வளவு ஒரு பால்காரருடைய பையன், அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பால் மீந்துருச்சுன்னா கெட்டு போகுதுன்னு தூக்கி ஊத்துற இடத்துல இருந்தாரு. அவர் கொஞ்சம் அப்படி படிச்சுக்கிட்டு ஏதோ அதை பன்னீர் பண்ணி வைக்கலான்னு வித்து 5 ஸ்டார் கொடுத்தாரு. பாலை விட ஜாஸ்தியா விலை கிடைச்சிச்சு. அதுதான் மில்கி மிஸ்ட். இப்படி நீங்க ஒவ்வொருத்தருடைய இதுவும் இப்போ வேல்யூவேஷன் பத்திலாம் ஒன்று சொன்னாங்க இல்லையா, இப்படி ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு அதுக்கு உழைக்க ஆரம்பிச்சு அதை வந்து பெருசா ஆக்கி இன்னைக்கு வந்து அதுல பல 1000 குடும்பங்கள் வேலை வாய்ப்பு பெறுகிற அளவுக்கு அதை உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இது கொங்கு மண்டலத்தினுடைய வெற்றியான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இதே மாதிரி வேற எங்க வேணாலும் கிடைக்கலாம். ஆனால் நான் அங்க கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். தொழில தான் முதலீடு செய்வாங்க. நான் பார்த்த அளவுல அந்த எல்லாரோடையும் பேசின அளவுல எனக்கு புரிந்தது, கொங்கு மண்டலம் சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுது, சமூகத்துக்குள்ள முதலீடு செய்யுது. நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முன்னால ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு நூற்றாண்டை நெருங்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது என்னன்னா, அங்க வந்து ஜிஆர் தாமோதரன் ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல மொத்தம் 4 பிள்ளைகள். அவங்க தொழில் செய்யறவங்க தான். அவங்க அந்த வீட்டினுடைய சொத்து 4 பங்கா பிரியறதுக்கு பதிலாக 5 பங்கா பிரிக்கிறாங்க. அந்த 5வது பங்கு ஒரு கல்லூரி தொடங்குவதற்காக, ஏழை மாணவர்கள் படிக்கணுன்றதுக்காக ஒரு கல்லூரி தொடங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அதுதான் பிஹெச்டி டெக். 5வது பங்காக தொடங்கப்பட்ட பிஹெச்டி டெக் அப்படிங்கிற ஒரு கல்லூரி எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாத்திருக்கும் தெரியாது. இங்க லதா மேடம் உட்காந்துருக்காங்க. பாண்டியராஜன் சார் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில குழந்தை தொழிலாளராக இருந்தவர். அவர் அங்கதான் படிக்கிறார். வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்துல ஒரு கல்லூரியை தொடங்கணுங்கிற சிந்தனை அப்பயே 70-75 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு இமிடியேட்டா தோணுது. அதே மாதிரி தான் வந்து நாகராஜ் சார் பண்றாரு. அதே மாதிரி தான் வந்து இங்க நமக்கு வந்து ரஃபீக் சார் உட்காந்துருக்காரு. அவங்க வந்து இப்போ ஈரோடு சேர்ந்தவர். அவர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் முனைவோரும் சேர்ந்து ஒளிரும் ஈரோடு அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய தொழில் வெற்றி எப்படி ஒரு சமூக வெற்றியாக மாறுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சார். வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ். எல்லாருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ப்ரவுட் டு பி தமிழன், ப்ரவுட் டு பி கொங்கு நாட்டு மைந்தன். இப்போ அமைச்சர் சொல்லிட்டு போனாங்க, இந்தியாவில்
தமிழகத்தினுடைய பங்கு எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி, தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தினுடைய பங்கு எவ்வளோ அதிகங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை எல்லாத்தையும் வந்து ஆனர் பண்ணியிருக்கிறீங்க. நன்றி சார். ஈரோடை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஈரோடுக்கு ஒரு வேடிக்கையாக எவர் ரன்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரிவன் என்டர்பிரனர்ஸ்னு சொல்லுவோம். ERODE, எவர் ரன்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரிவன் என்டர்பிரனர்ஸ். சார், என்டர்பிரனர்ஷிப்பு தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே மாற்றி அமைக்குது. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டலி என்டர்பிரனர்ஷிப். இன்னைக்கு வந்து சைனா வந்து உலகத்தில் பெரிய வல்லரசு ஆகிறதுக்கு ஒரே காரணம், அவங்க எப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு எக்கானமியில் இருந்து என்டர்பிரனர்ஷிப் புல்டு எக்கானமியாக மாறினாங்களோ அப்போ த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடே என்டர்பிரனர்ஷிப்னால நம்ம வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். நம்ம கொங்கு மண்டலம் அது கேட்க வேண்டியதே இல்லை. ஆமாம், நாகராஜன்ட்டு இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறப்ப கேட்டாங்கன்னா, நீங்கள் திருப்பூர் இல்லை, நீங்கள் பாதி ஈரோடு. ஏன்னா ஈரோட்டில் நிறையா அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. எங்களுக்கெல்லாம் பெருமை என்னன்னா, ஈரோடு எல்லா டைவர்ஸ் ஃபீல்ட்லேயும் நீங்கள் வந்து டெய்ரி எடுத்துட்டிங்கன்னா மில்கி மிஸ்ட்டு, பவுல்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா SKM, ஸ்பைஸ் எடுத்துக்கிட்டா சக்தி, எல்லாரும் எங்கள் நண்பர்கள்ங்கிறதுனால பேரை சொல்லி சொல்கிறேன். இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டா URC, டைவர்ஸ் ஃபீல்டில் அக்னி ஸ்டீல்ஸ், நல்ல முன்னுக்கு வந்தக்கூடிய ஒரு பெரிய கம்பெனிகள் நாங்கள் எல்லாம் இருக்கோம். எங்களுக்கு வந்து பண தேவைகள் எல்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து அதை தாண்டி மக்களுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் எல்லாரும் யோசிச்சப்போ வந்து ஒரு 30 என்டர்பிரனர்ஸ் சேர்ந்து ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் ஓகே வி வில் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி, அதில் அண்ணன் கூட அதில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதன் மூலம் நிறைய நல்ல காரியங்களை பண்ண முடிஞ்சுது. இப்போ எங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படிங்கிறத பணத்தை கொண்டு என்ன பண்ணலாம், கம்பெனி மேலே கம்பெனி வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பருங்க. அதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ லைக் டு கிவ் அன் எக்ஸாம்பிள் வாட் வி குட் டூ இன் கோவிட் டைம். இப்போ கோவிட் டைம் வந்து எவ்வளவு ஒரு சிக்கலான நேரம், அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேவ், அந்த டெல்டா வைரஸ்ன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்த டைம். கவர்மெண்ட்னாலே அதை வந்து மீட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்போ வந்து அன்னைக்கு இருந்த கலெக்டர் கதிரவன் அவர்கள் வந்து எல்லா பிஸ்னஸ்மெண்ட்டையும் கூப்பிட்டு, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க சார், எங்களால் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னப்போ, ஒளிரும் ஈரோட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கோவிட் கேர் சென்டர் அப்படின்னு சொல்லி 140 ஆக்சிஜன் பெட்டு போட்டு, அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரை வந்து அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்போ வந்து என்னுடைய பிஸ்னஸில் எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர், அவர் பேரு கூட ரகு, நான் சொல்லி காமிக்கணும். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, லாக்டவுன் செகண்ட் வேவ்ல அவ்வளவு சிரமமாக நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த டைமில் ஒரு மனம் வந்து சோர்ந்து போயிருக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன இது கடவுளாக பார்த்து ஒன்று அனுப்பிச்ச மாதிரி இருக்குது, எங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லை, எல்லாரும் பதறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் வாங்கி தர்றேன், சைனாவில் ஆஃபீஸ் இருக்குது, இது மாதிரி இவ்வளோ நான் கொட்டேஷன் வாங்கி அனுப்புகிறாரு. இப்போ $1.5 லட்சம் $2 லட்சம் அடுத்த நாளே அனுப்பிச்சி விட்றோம். இப்போ நம்ம எல்லாரும் சுற்றி இருக்கிற ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் எல்லாரும், நம்ம சின்னசாமி அண்ணா எல்லாரும் சொல்கிறாங்க, எப்படியாவது வாங்கிடலாம், வாங்கி நம்ம ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் முடியல, ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனையோ பேர் இதாகி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அங்கே வந்து உடனே அனுப்பிச்சதுக்கப்புறம் அங்கே போனால் சைனாவில் இந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி 15 நாட்டுக்காரன் கீழே நிற்கிறோம், எனக்கு வேணும் உனக்கு வேணும், அந்த அளவுக்கு அந்த டிமாண்ட். அது எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அதை கொண்டு வந்து கிறிஸ்து ஜோதி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அதை பிடிச்சி 140 பெட்டு போட்டு, சாதா ஆஸ்பத்திரி 100 கூட ஆரம்பிக்கலாம். கொரோனா காலத்தில் கோவிட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து 3500 பேருக்கு எங்கள் ஒளிரும் ஈரோடு மூலமாக முழுக்க இலவசமாக நாங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதில் 1100 பேர் வந்து இன்பேஷண்ட் இருந்தாங்க. பல 100 உயிர்களை வந்து கடவுள் புண்ணியத்தில் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது. ஊர் கூட்டி தான் தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்ததுனால என்டர்பிரனர்ஸ்னால இது சாத்தியமாயிருக்கு. இதுக்கும் கூட பிஸ்னஸ் உதவியாக இருந்திருக்கு. இதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். அது இல்லாமல் ஒளிரும் ஈரோட்டில் நிறையா குளம் வெட்டுறது, பல விதமான நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க. இந்த தன்மை தான் எனக்கு வந்து இவர்கிட்ட கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டின்றது நிறைய பிராண்ட் வந்துட்டாங்க. நீங்கள் வந்து முன்னால் வந்து ராம்ராஜ் தான் வேட்டினா ராம்ராஜ்னு இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு துறையாக அது வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் வச்சு விளம்பரங்கள் வருது, எல்லாமே வருது. ஆனால் வேட்டிக்குன்னு முதல் விளம்பரம் எடுத்தது வந்து ராம்ராஜ் காட்டன் தான். சார் தான் எடுத்தார் முதல் விளம்பரம், நல்லா ஞாபகம் இருக்கு. சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் அப்படின்னு அது வந்தது. அந்த விளம்பரம் வந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமான கதை நினைக்கிறேன்.
சார் அது கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. முதல்ல ஞானவேல் ரியல் எஸ்டேட் பேசுகிறாப்புல அதை முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டு போய்க்கிறேன். இன்றைக்கி காலையில் நாம் எந்திரிச்சோடனேயே செய்தித்தாளில் முதல் பக்கத்தை பார்க்கறத விட, முதல் செய்தியை பார்க்கறத விட தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படிங்கிறது எல்லா வீட்லேயும் இயல்பாக நடக்கிற விஷயம். இன்றைக்கி ரியல் எஸ்டேட்லேயுமே, இடத்துலையுமே, தங்கத்துலேயுமே, வெள்ளிலையுமே கைரேகை வைக்கிறவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணால் கூட மிகப்பெரிய அளவுக்கு லாபம் சம்பாரித்து பெரிய அளவுக்கு வந்துடலாம். சரி, நம்மளுக்கு எல்லாம் குறிக்கோள் லாபம் சம்பாதிக்கிறேன்னா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்கத்துலேயுமே வெள்ளிலையும் இடத்துலையும் பண்ணால் இந்தியா நடக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். நாம் எல்லாம் படிச்சிருக்கிறோம், நல்ல அறிவு இருக்குது. ஒரு என்டர்பிரனர் வந்து பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து, இப்போ ஒரு பேனா தயாராக கூட வந்து அதனுடைய காஸ்ட்டுக்கு போது எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். கொடுத்து அதுக்கு ஒரு லாபம் வச்சு சம்பாதிச்சா தான் வந்து இந்தியா வளரும். 1947 இந்தியானுடைய மணி வேல்யூமு அமெரிக்காவுடைய மணி வேல்யூ சேம் ₹1. இன்றைக்கி டாலருடைய விலை நம்மளுக்கு 90 ரூபா. இதுக்கு எந்த அரசாங்கமும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். அதனால் பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு எல்லாருமே தங்கத்தையும் வெள்ளியும் வாங்கி வச்சோம்னா இந்தியா 90 இன்னும் 180 போயிடும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. உழைப்புக்கு வேல்யூ இருக்குது, என்டர்பிரினருக்கு வேல்யூ இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேல்யூ இருக்குது. அதுக்கு வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்தியா வளரும், மினிஸ்டர் சொன்ன மாதிரி. அதனால் ரியல் எஸ்டேட் வந்து எதை நம்ம தேவைக்கு வாங்குங்க, நகை தேவைக்கு வாங்க, மீதி எதையை பண்ணாலுமே வந்து இந்தியா வளராது. இது முதல் பாயிண்ட்டு. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி கேட்டார். வேட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிந்தனை எப்படி வந்தது அப்படின்னா, ஞானவேல் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக உள்ளே போகிறபோது நாங்கள் ஒரு 10 பேர் திருப்பூர்லேருந்து வந்து போகிற உள்ள 9 பேர்த்த உள்ளே விட்டாங்க. வெளியே என்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே நிறுத்திட்டாங்க. காரணம் என்ன, எல்லாருமே வந்து பேண்ட் போட்டு தான், நான் மட்டும்தான் வேட்டி கட்டியிருந்தனால என்னை ட்ரெஸ் கோடு உங்களுக்கு வேட்டி அப்படின்ட்டு விடலை. எல்லாருமே கூட வந்தவங்க எல்லாம் வந்து, சார் இவர் யார் தெரியுமா, ராமராஜ் காட்டன் தொழிலதிபர் அப்படி இப்படி ஏதோ சொல்லி பார்த்தா செக்யூரிட்டி அதெல்லாம் எதுவும் கேட்கல. சார் ட்ரெஸ் கோடு இல்லை, நீங்கள் வெளியே நில்லுங்க அப்படின்ட்டாப்புல. நான் அந்த கூட வந்த பசங்களுக்கு சொன்னேன், தம்பி நீங்கள் போய் எங்கள் கல்யாணக்காரர்கிட்ட நான் இது மாதிரி வெளியே உள்ளே சொன்னால் வருத்தப்படுவார், தர்ம சங்கடம் ஆகிடுது, நீங்கள் போய் எல்லாம் கல்யாணத்தை பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு வந்து அவங்க வர வரைக்கும். எப்படி புத்தருக்கு போதி மரத்தில் ஞானோதயம் வந்ததோ அப்போது எனக்கு அந்த உட்காந்து யோசனை பண்ணேன், என்ன தான் தமிழ்நாட்டில் தமிழருடைய தேசியோட வேட்டி, முதலோட வேட்டி இப்படி எல்லாம் என்ன சொல்லி நல்ல தரமாக தயார் பண்ணுறோம், எல்லா கடையிலும் வச்சு விற்கிது, எல்லாமே இருந்தாலுமே வந்து இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் இந்த வேட்டிக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையே. இந்த அங்கீகாரம் இல்லாத வேட்டி எப்படி நீ வந்து பிராண்டு பண்ணி மார்க்கெட்டுக்கு உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போக போகிற அப்படின்னு என்னுடைய மனசாட்சியை கேள்வி கேட்குற போது, அப்போ என்னுடைய மனசில் உதிச்சது என்ன அப்படின்னா, இது வேட்டி வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு ப்ரொடக்டாக பார்க்குறத விட அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் அந்த நேரத்தில் எடுத்தேன். அந்த ஞானோதயம் எனக்கு அன்றைக்கி பிறந்தது. அப்போது வந்தோன்னே அவங்கள கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஊருக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சி போட்டு, சென்னையில் இருக்கிற ஒரு 10 அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஏறி எனக்கு ஒரு வேட்டிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா கான்செப்ட் கொடுங்கன்னு கேட்டேன். எல்லோரும் நிறைய கான்செப்ட் சொன்னாங்க, பட் எதுவுமே எனக்கு பிடிவில்லை. சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டேன். போன முன்னாடி நானாக யோசனை பார்த்துட்டு அதில் ஒரு ஜேடிஜேன்னு ஒரு டைரக்டர் இருந்தார், அவரை நேராக திருப்பூர் வர சொன்னேன். ஏன்னா அவர் பேசுகிறதுல கொஞ்சம் தமிழ் பற்று நிறைய இருந்தவராக இருந்தார். சரி வர சொன்னேன். வர சொல்லும்போது அவங்ககிட்ட கேட்டேன், நிறைய கான்செப்ட் சொன்னீங்க, எனக்கு எதுவுமே பிடிவில்லை, நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், அதை எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டாப்புல, நான் வேட்டி கட்டிட்டு வெளியே போகிற போதில் எனக்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அவமானம் கிடைச்சிதோ அந்த நெகட்டிவ் அத்தனையுமே வந்து பாசிட்டிவாக மாற்றி சொல்கிறேன், அப்படி எடுங்க அப்படின்னு. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண மாப்பிள்ளையே கோட் சூட் போட்டு இருப்பார். சினிமாவில் நடிக்கிற கதாநாயகர் கோட் சூட் போட்டிருப்பாங்க. அங்கே வேலை செய்கிற ஆள் கடைநிலை ஊழியர் வந்து வேட்டி கட்டி துண்டை கையில் அடிக்கிட்டு வேலையெல்லாம் நிற்பாப்புல. இந்த சொசைட்டியும் டோட்டலாக எல்லாமே வந்து சமுதாயத்தில் எல்லாமே வந்து வேட்டி கட்டினா ஒரு சாதாரண மனுஷன், ஒரு பாமர மக்கள், அவனுக்கு மீறின ஒரு ரப்பர் செருப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு சைக்கிள் வச்சுருப்பாள், அதுக்கு மீறி ஒரு டிவி வச்சுருப்பாப்புல அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. கண்ணமெல்லாம் ஒட்டி போயிருக்கு, வயிறுலாம் வந்து காஞ்சி போயிருக்கு, இப்படி ஏழ்மையாக பாவர்ட்டியாக இருக்கிறத வேட்டி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாத்து மனசுலேயும் ஆழமாக பதிவு வச்சுருந்தாங்க. அதை உடச்செறியதுக்காக தக்காளி பழமாட்ட கண்ணம் இருக்கக்கூடிய ஜெயராம் எடுத்து போட்டு அப்படியே அமுல் பேபியாட்டு இருப்பார். அந்த டைமில் உப்பும் அப்படி தான் இருக்கார். அந்த 2004 அந்த கண்டிஷனில் இருந்தார். அவரை தான் பிராண்ட் அம்பாஸ்டர் போடணும்னு எடுத்து அவர் பென்ஸ் காரில் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து இறக்க வச்சேன்.
அந்த இறங்கணுன்னா வந்து எந்த செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேல, அது மாதிரி 6 அடியில் 8 அடி செக்யூரிட்டி வந்து குனிஞ்சு உள்ளே ரிசீவ் பண்ண வச்சேன். உள்ளே போனோன்னே அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ரிசப்ஷனில் இருக்கிற எல்லாம் வந்து எந்திரிச்சு வந்து அவர் ரிசீவ் பண்ணாங்க. அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு பெரிய தொழிலதிபர்னு மிடி போட்ட செக்ரட்டரி கூட அனுப்பிச்சேன். ஒரு கான்ஃபரன்ஸ் காலுக்கு போகிறாப்புல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் கோட் சூட் போட்டு வந்து உட்காந்து இந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து வாங்குறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவர் உள்ளே போனோன்னு அத்தனை பேர் எந்திரிச்சு அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அங்கேருந்து இறங்கி படியில் நடந்து வர்றாரு. காலேஜ் பஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தா வேட்டி கட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க சல்யூட் பண்ணி ரிசீவ் பண்ணுறாப்புல. கேரளாவில் நடந்து போவாப்புல. இசை வாசிக்கிறது பரதமெல்லாம் வந்து 2 மூளை வேலை செஞ்சால் தான் பண்ண முடியும். அப்படி இசை வாசிக்க கூட ஒரு நிமிஷம் நின்று அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு வழி அனுப்புவார். போய் என்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஒரு மினிஸ்ட்ரு டிஏஜி எல்லாம் என்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டிஏஜி அவர் வெளியே அனுப்புகிறாரு. அந்த ஹோட்டல் விட்டு வெளியே வந்தோடனே ஒரு யானை வந்து அவருக்கு சல்யூட் அடிக்கி. யானையோட குணம் என்ன அப்படின்னா, யானைக்கு வெள்ளை பிடிக்காது. இந்த அட்டப்பாடி கிராமத்தில் வனத்துறையிலலாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து மக்கள் வேட்டி கட்டிட்டு போனாங்கன்னா அந்த யானை அவங்களை துரத்து. அந்த வேட்டியை எடுத்து புதர்வால் போட்டு அவங்க டிராயரோட ஒன்று தப்பிச்சுக்கலாம். இப்படி வேட்டியை ஒரு பகையை பார்க்கக்கூடிய யானை கூட அந்த ஜெயராம் வெள்ளை வேட்டி வேலை செய்யப்பாட்டு சல்யூட் அடிச்சு பண்ணு. இந்த விளம்பரத்தை சல்யூட் ராமராஜன் எடுத்து 2004லேருந்து 2012 வரைக்கும் வேறு எந்த விளம்பரமும் திருப்பி அடின்னு தேக்கு மட்டில் ஆணி அடிக்க மாதிரி அடிச்சுங்க அடித்தான். 1000 பேர் கோட் சூட் போட்டுக்கிற ஒரு சபையில் ஒரு ஆள் வேட்டி கட்டிட்டு போனாலே முதல் மரியாதை அவர் கிடைக்கிற மாதிரி பண்ணிச்சு ராம்ராஜ். அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஏதோ இல்லாத அந்த உணர்வுபூர்வமாக அதில் முதல்ல நடிக்க மாட்டேன்றார் ஜெயராம். அப்புறம் போய் இந்த கதையெல்லாம் சொன்னார், நெசவு கதையெல்லாம் சொன்னோன்னா அவர் உடனே அக்செப்ட் பண்ணார். அன்றைக்கி ஒரு பைசா கூட பணம் வாங்கல அவர். எல்லாருமே அந்த உணர்வுபூர்வமாக நெசவாளர் நல்லா இருக்கணும், இந்த வேட்டி கல்ச்சர் டெவலப் ஆகணும் உணர்வோடு எல்லாருமே பண்ணுங்காட்டி அது மார்க்கெட்டில் மக்கள் மனசில் போய் பதிஞ்சுது. என்னதான் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே வீட்டுக்கு போய் நம்ம இலை போட்டு தயிர் சாப்பாடு ரசோடு சாப்பிடும்போது எப்படி ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதோ, என்ன கோட் சூட் போட்டு என்ன ஜீன்ஸ் போட்டுதாலும் நம்ம வேட்டி கட்டுற போது ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்கி. இன்றைக்கி நம்ம இந்தியாவுடைய மைக்ரோசாஃப்ட் சிறிதர் வேம்பு வேட்டியோடு தான் இருப்பார். அவருடைய பிரதர் குமார் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ஆனால் வேட்டியோடு தான் இருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கௌரவம், எவ்வளோ பெரிய அங்கீகாரம் வேட்டிக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு ஏஜென்சி டிசைன் பண்ணல, இவரே தான் டிசைன் பண்ணார். யார் பாதிக்கப்பட்டாரோ அவரே தான் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எடுக்கணுன்ற கான்செப்டை கொடுத்து அப்புறமா எடுக்க வச்சாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேரம் ரொம்ப அதிகமாக ரொம்ப எடுத்துக்கணும். 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறோம். சார்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா வந்து நம்முடைய கிளைகள் எங்கே போனாலும் வேர் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுனதில் கிடைச்சது என்னன்னா, ரொம்ப ரூட்டடாக இருப்பாங்க. அவங்களுடைய ஹெச்ஆரே நேட்டிவ் ஹெச்ஆர்னுவாங்க. என்ன நேட்டிவ் ஹெச்ஆர் அப்படின்னா, ஒரு பெரிய ஜெனரல் மேனேஜராக இருப்பார். கண்ணுங்க வா கண்ணு அப்படின்வாங்க. அவங்கள கூப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அண்ணா அக்கா இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வகையில் உறவு சொல்லி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி கம்பெனியாக இருக்கும். ஆனால் ரொம்ப சாதாரணமான ஹெச்ஆர், ரொம்ப நேட்டிவான ஹெச்ஆராக இருக்கும். அந்த இடத்துல இருந்து அவங்க மாற மாட்டாங்க. ஸோ அந்த குணத்தோடு இயங்கக்கூடியவங்க. இப்போ வந்து சார் வந்து லெதர் பிஸ்னஸ் ஈரோட்டில் கிட்டத்தட்ட அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி சார் ஈரோடு டு இன்டர்நேஷ்னல் இது அந்த 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 ஈரோடு எந்த அளவில் உங்களுக்கு அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு கொங்கு? சார் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறதை விட எங்களை பொறுத்த வரைக்கும் அது சுலபம்னு சொல்லி நான் சொல்லுவேன். நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னைசேஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம ஃபேக்ட்ரியை வந்து அமைச்சிக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஈரோட்டில் கொங்கு மண்டலத்தில் இருந்தாலும் இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை குளோபல் பிராண்ட்ஸும் இந்த என்விரான்மெண்டல் இதுக்காக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆடிட் புரோட்டோக்காலை வச்சு, இப்போது லூயி வுட்டான், இந்த ஹெர்மஸ், இந்த மாதிரி இருக்கிற மிகப்பெரிய பிராண்ட்ஸ் ஒரு பேக்கே 10 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு விற்பாங்க. அவங்க வந்து ஒரு 200-300 பிராண்டு வச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் அப்படின்னு பண்ணுறப்போ, அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி ஈரோட்டில் மூலையில் இருக்கக்கூடிய எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் சப்கான்டினென்ட்டில் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஈவன் ஸ்ரீலங்காவில் யாரும் அதில் ரேட்டிங்கே வாங்காதப்ப இந்தியாவில் வந்து நாக்பூரில் டாட்டா ஃபேக்ட்ரி இருக்குது, அவங்களுக்கு கூட அந்த ரேட்டிங் வாங்கலை. அவர் கம்பெனி கேகேஎஸ்கே காட் கோல்ட் ரேட்டிங், இன்டர்நேஷனல் கோல்ட் ரேட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோல் இந்தியன் சப்கான்டினென்ட். உடனே இந்த நைக்கிங்கிற கம்பெனி இப்போ இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய அவங்க வந்து வி ஆர் த ஒன்லி வெண்டார்னு சொல்லி எங்களுக்கு ஒன்லி வெண்டார் ஆக்கிட்டாங்க. அதாவது இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் விசிபிலிட்டி வேணும்னா ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் வேணும், அந்தளவு ஸ்டாண்டர்ட் கொண்டு போயிருக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து மற்ற சின்ன சின்ன
அனைத்து நிர்வாக விஷயங்களையும் கொங்கு மண்டலத்தில் வந்து இயல்பாகவே நம்ம கற்றுக்க முடியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 14 வயசு இருக்கிறப்ப பேரண்ட்ஸ் வந்து தவறிட்டாங்க. நாள் அம்மா, 2வது நாள் துக்கம் தாழ முடியாமல் அப்பா. ஸோ வி ஹாவ் டு டூ ஆஸ் அ டீனேஜ் ஸ்டார்ட் அப். நானும் என்னோட பிரதர் என்னை விட 1 வயசு தான் மூத்தவர். டீனேஜ் ஸ்டார்ட் அப்னு தான் சொல்லணும். 17-18 வயசுலேயே அந்த கம்பெனி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ வந்து தொழிலை வந்து எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை. நாங்களே வந்து அந்த நேரத்தில் கச்சா தோல்கள்லாம் வாங்கி அதை பதனிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அப்போ இந்த சந்தைகள் எல்லாம் போவோம். சந்தைகளில் போய் தான் அதெல்லாம் வாங்கணும். இன்னும் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கேரளா ஸ்டேட் அங்கெல்லாம் வந்து அந்த கச்சா சரக்குகளை வந்து நாங்கள் வாங்கினோம். நாங்கள் படித்த யூனிவர்சிட்டின்னு சொன்னால் அந்த சந்தைகள் தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் வந்து காலையில் கோழி ஊப்புடன்னு சொல்லுவோம். 4 மணிக்கு பஸ்ஸில் புறப்பட்டு ஒரு 10 பேர் போவோம். அந்த சந்தையில் போய் ஒவ்வொருத்தரும் நிறையா பேரை வந்து அந்த சரக்கு கொண்டு வந்துருப்பாங்க. அவங்கள வாங்கி அதை வந்து எல்லாம் ஒன்றா டேன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் ஒரு 10 பேர் ஒன்றா போகிறோம். ஒரு பர்டிகுலராக அதில் வந்து ஒருத்தர் வந்து அந்த சரக்கு கொண்டு வந்து வச்சுருப்பார். அவர்கிட்ட வாங்கி ஆகணும். ஏன்னா நாங்கள் அந்த கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தியிருப்போம். என் கூட நல்லா பேசிகிட்டே வர்றவர் வந்து அங்கே போயிருக்கிறப்ப அவர்கிட்ட போய் அவர் பேசுவார். யார்? அந்த சப்ளை. டென்ஷன் ஆகும் எங்களுக்கு. என்னடா இது இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு வந்ததும் அவர் கேட்குற வேலைக்கு அந்த டைமில் வந்து அவ்வளோதான் எங்களுக்கு விவரம். சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவோம். 1 வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு கூட வந்தவர்கிட்ட, ஆனால் என்னன்னா அது நீங்கள்லாம் ஒன்றா வர்றோம், நம்ம எல்லாம் ஒன்றா வந்து பேசிகிட்டே போகிறோம், இப்படி போய் எங்களுக்கு விலையை ஏற்றி விட்றீங்களே, எங்கள் சப்ளையர்கிட்டயே போய் பார்க்குறீங்களே, பேசுகிறீங்களேன்னு. அவர் மேலே எங்களையும் பார்த்துட்டு, என்னப்பா தம்பி நீ இப்படி நினச்சிக்கிட்ட, அந்த சப்ளையர் தானே, அவர் என்கிட்ட ஒன்றும் பேசல, என்கிட்ட வாரம் வந்து எனக்கு நெருப்பட்டி கேட்பார் ஒரு பீடிக்கு, அதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறதுன்னு. இதான் நடந்தது. ஒரு சின்ன சைக்காலஜிங்க. அவர் வந்து அவர்கிட்ட போய் பேசுறது நமக்கு அந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் இதை வந்து ஏற்படுத்தி விடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நெகோசியேஷன் ஸ்கில்லை அந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்காரன் நாங்கள் கற்றுக்கிட்டோன்னு சொல்ல வரேன். அதான் எங்களுக்கு உண்டான ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து பல வகையிலையும் பல விதமாக இது மாதிரியான லேர்னிங் எல்லாம் எங்களுடைய இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் உபயோகமாக இருந்தது. தேங்க்யூ. நன்றி சார். ஃபைனலாக ஒரு ட்ரெண்ட் செட்டர் சார், நீங்கள் இங்கே இருக்கிற ஆண்டர்ப்ரனருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் அப் சிங் ஒன்று ரொம்ப நல்லா வந்து நல்லா நிறைய பேர் வந்து நிறைய பெரிய பிஸ்னஸ் பண்ணி நிறைய உள்ளே வந்து பெரிய பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 2வது பிளாட்ஃபார்ம் இது 2வது சீசன் இது இருக்குது. இதில் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் 2ல் மேலே போட்டிருக்குது ஜோஹோ. இன்றைக்கி டிஜிட்டல் சாஃப்ட்வேர் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் இது மாதிரி ஃபாரின் கம்பெனி மட்டும்தான் பார்த்துட்டு பழகிருக்கிறோம். அதுதான் சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம அதுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம். அதை உடைச்செறிஞ்சது ஜோஹோ. கிராமப்புற சாதாரணமாக படித்த பசங்களுக்கு கூட அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு கூட ட்ரைனிங் கொடுத்து கிராமத்திலேயே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தெரியல. ஒரு 20,000 பேர்த்துக்கு மேலே இன்றைக்கி ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. ஐடியில் வேலை பார்க்குறது மட்டும் சாதாரணமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இது எளிமையை வலிமை அப்படிங்கிறதுக்கு இந்த 2 பிரதர் சிறுதர் வேம்பு குமார் வேம்பு உதாரணம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு மகாத்மா காந்தி தற்சார்பை சொல்லி கொடுத்துருக்காரு. வஉசி வந்து சுதேசி சொல்லி கொடுத்துருக்காரு. சிறுதர் வேம்பு வந்து ஒரு 30 நாள் கொங்கு பெல்ட்டில் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் போய் ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் போய் எல்லாத்தையும் வந்து அந்த சுதேசியை டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுல சாதாரண ஒரு கத்தி கூட நம்ம ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா வசதி வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது, அதுக்கு எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவ்வளோ தூரம் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார் எல்லாத்தையுமே. அந்த வாக்குறுதியை இந்த பிளாட்ஃபாரத்தில் உங்களுக்கு எல்லாம் அருமையான பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சாஃப்ட்வேரை எங்கள் கம்பெனியில் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் சுதேசிக்காக அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு, அதுக்கடுத்த பாயிண்ட் கீழே ப்ரிஸ்டீஜ்னு ஒன்று வந்திருக்கு விளம்பரம், அதை பற்றி ஒன்று சொல்லணும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னாலே வந்து லக்ஸுரி காரு சேஃப்டி கார்னால வோல்வோ கார் தான் சொல்லுவாள். எதனால் அந்த பேர் வந்து அப்படின்னா, அவங்க தான் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி சேஃப்டி பெல்ட்டு கண்டுபிடிச்சி சீட் பெல்ட்டு. அது கண்டுபிடிச்சோன்னே அவங்க அதுக்கு பேட்டர்ன் வாங்கலை. ஏன்னு கேட்டாங்க. நாங்கள் பேட்டர்ன் வாங்கினா எங்கள் வண்டிக்கு மட்டும் தானே இருக்குது, மற்ற வண்டியில் போனால் மக்கள் அதில் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிடுவாங்களே, அதனால் அதை ஓப்பனாக விட்டு எல்லாருமே பண்ணிட்டு அப்படின்னு. அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் தயார் பண்ண அந்த குக்கர் வந்து ஒரு காலத்தில் குக்கர் வந்து வெடிச்சு போயிரு, இந்த ப்ரெஷருக்காக வெடிச்சு போயிரு. யாருமே இந்த குக்கர் வந்து வாங்குற பயந்துட்டு இருந்தாங்க. அதையே
அப்போது டிடிகே கிருஷ்ணமாச்சாரி அவங்களுடைய சன்னு ஜெகநாதன் படிச்சுட்டு ஃபாரின்லேருந்து வந்துட்டு முதல் வேலை அவருக்கு சேலஞ்சு இந்த கம்பெனிக்கு வந்து இந்த குக்கர் வரணும்னா அதுக்கு சேஃப்டி வண்டி கொடுக்கணும்னு சொல்லி அந்த வால்வை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச பின்னாடி எல்லாருமே அவரை பேட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. எங்கள் குக்கரில் வந்து அந்த சேஃப்டியை போட்டு ப்ரெஷர் போட்டு சேஃப்டி வந்து அதை யூஸ் பண்ணுற மட்டும் பாதுகாப்பாக இருப்பாங்க. மற்ற குக்கரை யூஸ் பண்ணுறவங்க வந்து பாதுகாப்பில் அது இறந்தாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் பேட்டர்ன் வாங்க மாட்டேன்னு சொல்லி அது ஓப்பன் மார்க்கில் விட்டார். அது கீழே இருக்கிறவங்க இப்போ எதுக்காக 2 ஸ்பான்சராக வந்திருக்கான்னு பாருங்கள். சமுதாயம் நல்லா இருக்கணும் உணர்வோடு இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் அப்ஸ் செஷன் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் இன்னைக்கு காலையில் 4 பேர் வந்து ஸ்டேஜில் பேசிட்டாங்க. நான் பேட்டர்ன் வாங்கிட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். தயவுசெய்து ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கார் யாருமே பேட்டர்ன் வாங்கணும்னு நினச்சி நாம் மட்டும் சம்பாதிக்கும் தயவுசெய்து நினைக்க வேண்டாங்க. எந்த புதிய கண்டுபிடிப்பதால் அது ஓப்பன் மார்க்கில் விடுங்க. நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இந்த படித்து வரல. இந்த சமுதாயத்தை வாங்கின கடனை திருப்பி கட்டுறதுக்காக வந்திருக்குன்னு நினைங்க. அது பண்ணாலே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ கொண்டு போய் உங்களை இறைவன் இயற்கை கொண்டு போய் விட்டுருவாப்பில். அதுக்கடுத்து ஒரே பாயிண்ட்டு மட்டும் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கிய. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்தாலும் சரி, என்டர்பிரனர் ஆரம்பித்தாலும் சரி, மினிஸ்டர் அழகாக சொன்னார் இந்த வார்த்தையை. நீங்கள் ரொம்ப பெருசெல்லாம் திங்க் பண்ண வேண்டாம், உங்களுக்குள்ளேயே சுற்றி நிறைய நடக்கிற நிகழ்வுகள் உன்னிப்பாக பாருங்கள் அப்படின்னு. அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மெயின் வந்து உழைப்பு, பணம், முதலீடு, எத்தனையோ விஷயம் நிறைய கன்சல்ட்டுகள்லாம் இருந்தாலுமே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற விஷயமே நல்லாயிருக்கு. ஒரு குடிச்சவர் எடுத்தால் கூட வால்பெண்ணி எழுதி நான் விளம்பரம் பண்ணேன். டிவியில் போட்டால் செலவு அதிகமாகும் அப்படின்ட்டு வால்பெண்ணி எழுது வெறும் குடிச்சவத்தில் எழுதணும். ஒரு பஸ் எழுத்து எழுதணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஞானவேல் வந்து என்கிட்ட ஒத்தடிப்பாக ஒரு இன்டர்வியூ எடுத்தார். எடுக்கும்போது ஒரு 5 நாள் எங்கூட ட்ராவல் பண்ணார். நான் இதை இப்படி பேசும்போது ஏசுவலாக பேசிகிட்டு இருந்து அந்த புக்கில் வெளியிட்டோன்னே நானே காலர் மேலே ஓ நாம் இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறளவுக்கு அந்த கருவை உருவாக்கி அதை படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்ட்டு உடனே வந்து நான் வெண்மைன்னு ஒரு புக்கு ஆரம்பித்து அதை வேறு வச்சு பண்ண சொல்லி இன்றைக்கி 12-14 வருஷம் நடந்துகிட்ருக்கு. எனக்கு இன்றைக்கி வேட்டி வியாபாரம் இல்லைன்னா கூட வெண்மைங்கிற பத்திரிக்கையில் 4 லாங்குவேஜில் மிகப்பெரிய பிரசித்த. வேட்டியின் விட வெண்மைக்கு வந்து எங்க கூட பேசுகிற ரசிகர் அதிகமாக இருக்குது. அந்த பத்திரிக்கையிலே என்னால் வாழ்க்கை ஓட்டிட முடியும். அந்தளவுக்கு இன்றைக்கி பத்திரிக்கை அதிகமாக விற்றுட்டுருக்கு வெண்மை புக்கு. இது வரைக்கும் யாருமே உலகத்தில் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு மாதம் ஒரு புதுசாக தனியான கான்செப்டில் ஒரு புது தலைப்பில் ஒரு புக்கு பண்ணுறோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். லட்சக்கணக்கான புக்கு விற்றுட்டுருக்குது. வேட்டி வியாபாரம் இல்லை கூட நான் பத்திரிக்கையாளர் இருந்து பிழைக்கிற அளவுக்கு வசதி பண்ணிக்கிற அளவுக்கு இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு என்ன தேவைன்னு எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தயவுசெய்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயும் போய் கற்றுக்க வேண்டியதில்லை. நான் காலேஜ் போய் கற்றுக்கல, மனுஷங்கள்ட்ட தான் மனுஷங்கிட்ட தான் கற்றுட்டு எல்லாத்தையுமே. எங்கிட்ட இருக்கிற நெசவாளர்கள் கற்றுட்டேன், எங்கிட்ட இருக்கிற வியாபாரிகிட்ட போன வியாபாரிகள் கற்றுட்டேன், கணக்குள்ள இருக்கிற பழைய கணக்குள்ளக்கிட்ட கற்றுட்டேன். இது எல்லாத்தையும் நான் கற்றுட்டு தான் பண்ணேன் இல்லையா. காலேஜ் போய் 6 வருஷம் காலேஜ் போய் படிக்கல, மனுஷங்களை படித்து கட்டி இன்றைக்கி இந்தளவுக்கு நிற்க முடியுது. தயவுசெய்து மனிதர்களை படியுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார். எங்கள் கோயம்புத்தூர்லேருந்தோ ஈரோடுலேருந்து வந்த 2 பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த புத்தகம் வந்து வெளியிலே இருக்குது. இது வந்து தொழில் ஆர்வம் உள்ள ஸ்டார்ட் அப் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு 25 பேருனுடைய ஒரு லைஃப் ஜேர்னியை தான் அதில் இது பண்ணியிருக்கு. அதோட ஒரு அறிமுகத்தை வந்து சுருக்கமாக வந்து நம்ம குமார் வெம்பு சார் தரணும்னு கேட்குறேன். இதோட இந்த நிகழ்வை நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி. முதல்ல வந்து இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 லான்ச்சுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இப்போது வந்து நம்ம டைரக்டர் ஞானவேல் வந்து அருமையாக நிறையா புது விஷயங்களை சொன்னார். நான் அவரோட இந்த மைல்கன் புக்கை வந்து ஒரு சில சாப்டர் படித்தேன். ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது புக்கு. அண்டு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு சக்ஸஸ் ஸ்டோரி, அதாவது என்னுடைய அறியாமையா இல்லை முன்னாடி நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி யாருமே நம்மளுடைய சாதனைகளை வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுனாலையான்னு தெரியல, இந்த கதைகள் எதுவுமே எனக்கு தெரியாது. அதுவும் நான் நம்ம ரஃபீக் சாரை பற்றி படிக்கிறதே கேகேஎஸ்கே இன்டர்நேஷ்னலோட வெப்சைட்டுக்கு போனேன். என்னால் நம்பவே முடியல, ஒரு இவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து அவங்க எவ்வளவு இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜீரோ வேஸ்ட், சஸ்டைனபிலிட்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறதே வந்து இவ்வளோ ஒரு மார்க்கெட் லீடர்ஷிப், இன்னோவேஷன் வந்து நம்ம ஊரில் இருக்கான்றது. கண்டிப்பாக எனக்கு நாகராஜன் சார் வந்து ரொம்ப பரிச்சயமானவர். அதனால் அவருடைய சாதனைகள்லாம் எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுது. அதனால் வந்து நான் அதை அதிகமாக இப்போ சொல்கிறத விட அவங்க கேகேஎஸ்கே இன்டர்நேஷ்னல் பற்றி படிக்கிறதே, அதுவும் அவங்க வந்து எப்படி ஒரு 14-15 வயசில் அவங்க அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸை இன்ஹெரிட் பண்ணி இவ்வளவு வளர்ந்துருக்காங்க.
அவ்வளவு சின்ன வயசில் ஆரம்பித்து அவ்வளோ சாதனைகள் பண்ணாலும் எப்படி வந்து ஒரு அந்த சமுதாய உணர்வோடு இருக்காங்கன்றது வந்து அமேசிங்காக இருக்குது. ஏன்னா நிறையா பேருக்கு இப்போ வந்து ஒரு மிடில் ஏஜில் ஆரம்பித்து கொஞ்சம் சக்ஸஸ் வந்தாலே நம்மளால தான் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா ஸ்டோரியும் படிக்கிறதையே ஞானவேல் சார் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த மைல்கல் புக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தா கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 லான்ச் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிவிட்டு டின்னர் வெளியில் இருக்குது, அதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்போது ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 1ஓட இம்பேக்டை பற்றி பாலா ப்ரெசன்ட் பண்ணார். சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப சிம்பிள். குரங்கு எக்ஸாம்பிளை சொல்லி எப்படி வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த இமிட்டேட் பண்ணுற விஷயம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி சொன்னார். அந்த இமிட்டேட் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டராக இருக்குது. அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு 25 வருஷம் முன்னாடி, இந்தியாவுக்கு வந்து எப்படி இந்தியா வளர்ச்சியான நாடாக மாறலாம் அப்படின்றதுக்கு இந்த ஐ திங்க் ஃபஸ்ட்டு நித்தி ஆயோக் ஃபார்ம் பண்ணப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிளஸ்டர்ஸாக தான் க்ரோ ஆகணும் அப்படின்னு. கிளஸ்டர்ஸ்னால் இப்போ எப்படி திருப்பூரில் வந்து ஒரு கிளஸ்டர் இருக்குது, ஒரு ஈரோடில் ஒரு கிளஸ்டர் இருக்குது, பெங்களூரில் இப்போ சாஃப்ட்வேர் கிளஸ்டர் இருக்குது, சென்னையில் வந்து B2B SaaS கிளஸ்டர் இருக்குன்றாங்க, ஆட்டோமொபைல் கிளஸ்டர் இருக்குது. அது மாதிரி ஏன்னா அப்போது நம்மளுக்கு வந்து காமன் சென்ஸ் ஆகிடுது. ஒரு வியாபாரம் பண்ணணுன்றதும் அந்த ஒரு தொழிலில் வந்து சிறப்பாக பண்ணணுன்றது வந்து நம்ம வளர்கிறதையே காமன் சென்ஸ் ஆகிடுது. அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட், அதாவது பிஸ்னஸ்னால் நம்ம லாபகரமாக நடத்தணும், பிஸ்னஸ்னால் நம்ம நடத்துகிறதே அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கணும், பிஸ்னஸ்னால் நம்ம அடுத்தவங்க கருத்தை மதிக்கணும், நம்ம வந்து யோசிக்கணும், நமக்கு வந்து லாபம் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸோட காஸ்ட் என்னன்னு தெரியணும், முதலீடு என்னன்னு தெரியணும், கிராஸ் மார்ஜின்னா என்னன்னு தெரியணும். இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே வந்து ஒரு 8வது படிக்கிறவங்க 9வது படிக்கிறவங்கெல்லாம் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் சிங்கம் நிகழ்ச்சியை பார்த்து அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஒரு காமன் சென்ஸ் ஆகிடுது அப்படின்னா. ஏன்னா நான் இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்த்த நிறையா ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரூனர்ஸ் பார்க்குறதே நல்ல ஐடியா அவங்களுக்கு இருந்தது, பட் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. அப்போ இன்வெஸ்டர் வந்து அவங்களுக்கு வேகமாக வளரணும் அப்படின்னு ஒரு வேகத்தை கொடுக்குறாங்க. இவங்க போய் நல்ல ஐடியாவை நிறையா பணம் கொடுத்த உடனே அவங்க ஒரு பணக்கார வீட்டு செல்லப்பிள்ளை மாதிரி அந்த பணத்தை வேகமாக செலவழிச்சிட்டு ஒரு 5 வருஷத்தில் திரும்பி ஆரம்பித்ததை விட மோசமான நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஏன் மோசமான நிலைமை அப்படின்னா அவங்களே அந்த தப்புகளை செய்யாமல் அடுத்தவங்க தூண்டுதல் பேருனால அந்த தப்பை செஞ்சதுனால அவங்க இப்போ வந்து ஒரு தே ஆர் புரோக்கன். அதாவது அடுத்த முறை அவங்க எழுந்து ஓடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் மாதிரி, அவங்க தயார் பண்ணிக்கிறதுக்கு நேரம் தேவை மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதனால இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னா முதல்ல வந்து அதாவது இந்த லுக் இன்வர்ட் ஃபார் டைரக்ஷன் அப்படின்னுவாங்க. நம்ம பிஸ்னஸை நம்மளோட ஆண்டர்ப்ரூனரல் ஜேர்னியில் நம்ம என்ன செய்யணுன்ற டைரக்ஷன் வந்து நம்ம மனசுலேருந்து வரணும். அப்போ அது நமக்கு அதில் தெளிவு இருந்தது அப்படின்னா சரியான இன்வெஸ்டர்ஸை தேர்ந்தெடுப்போம். நமக்கு அதில் தெளிவு இருக்குது அப்படின்னா யாரை அட்வைஸ் பண்ணாலும் யார் மென்டர் பண்ணாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ்க்கு எது கரெக்டு அப்படின்ற முடிவு எடுப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஐடியா வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகும், அந்த சக்ஸஸோட சைஸ் வந்து பெருசாகும். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கமோட நோக்கமே வந்து ஆண்டர்ப்ரூனரல் ஈகோ சிஸ்டமாக தமிழ்நாடை மாற்றி இந்த ஸ்டார்ட் அப் ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் காமன் சென்ஸ் ஆக்கி தவறுகளை குறைத்து எல்லாரும் தெளிவாக அவங்க என்ன டைரக்ஷனில் போகணும்னு நினைக்கிறாங்களோ அதை மாதிரி அதற்கு தகுந்த அட்வைசர்ஸ் அதுக்கு தகுந்த இன்வெஸ்டர்ஸ் வச்சுட்டு வளரணும். ஐடியாவோட மார்டாலிட்டி ரேட் இப்போ எப்படி சில்ட்ரன் மார்டாலிட்டி இன்ஃபென்ட் மார்டாலிட்டி சொல்கிறாங்களோ அதை மாதிரி ஸ்டார்ட் அப் மார்டாலிட்டியை குறைச்சி ஸ்டார்ட் அப் சக்ஸஸை அதிகப்படுத்தி ஸ்டார்ட் அப்போட ஒரு சக்ஸஸையும் க்ரோத்தையும் ஆக்சிலரேட் பண்ணுறது தான் நம்ம நோக்கம். அது வந்து சீசன் 2ல் சீசன் 1 விட அதோடைய இம்பேக்ட் சீசன் 2ல் அட்லீஸ்ட் 5 மடங்காவது இருக்கும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருடைய ஆதரவோடையும் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஜாயினிங் ஆல் ஆஃப் அஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். செஷன் 1 நல்லா முடிச்சிருக்கீங்க. செஷன் 2 எடுத்துக்கூடிய அவதார ஹேமா, பாலா,
அதில் ஸ்பான்சராக வந்தக்கூடிய ஜோஹோ இவங்க எல்லாருமே வந்து இந்த சமுதாயம், இந்த தமிழில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரனர்கள், ஸ்டார்ட் அப்கள் எல்லாம் வரவங்க எல்லாத்துக்கும் ஒரு அருமையான தளவாடத்தை அமைச்சு கொடுத்து அவங்க மேலே வரவங்கிறதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு உண்மையிலுமே நம்ம எல்லார் சார்பாக அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுத்து நன்றி சொல்லிடலாம். அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி எல்லாம் நிறைய விஷயம் மினிஸ்டர் பேசினார், நாங்கள் பேசலாம் கேட்குறபோது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜிக்கு நல்ல ரத்த சூடே நல்லா ஓடுற மாதிரி இருக்குது. நாளைக்கு காலையில் போனோன்னா அப்படியே கொஞ்சம் கம்மியாகி அப்படியே பழையபடி ஆயிடுவோம். அதனால் தயவு செய்து நம்ம மனசை ஒரு நல்ல ஒரு பயிற்சிக்கிழமாக எடுத்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால எதையுமே நம்ம பண்ண முடியாது. நிறைய விஷயத்தை நீ உணர்ந்தா தான் பண்ண முடியும். 1330 குறளை படித்து நீங்கள் அதை எழுதி பாஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஒரு குறள் பிரகாரம் வாழ்க்கையில் நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். இது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அப்போ மனசை பக்குவப்படுத்தி ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலில் இப்போ நாங்கள் வந்து மதம் சார்பற்ற ஒரு இன சார்பற்ற வேதாத்திரி மகரிஷியுடைய மனவளக்கலை வச்சுருக்கோம். அதில் ரபிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ட்ரஸ்டியாக இருக்காப்புல. கிறிஸ்டின்லேருந்து நிறைய இருக்காங்க, எல்லா மதத்துலேருந்து இருக்காங்க. ஜட்ஜும் இங்கே வர்றாரு, கைதியும் இங்கே வர்றாப்புல, நாத்திகர் வர்றாரு, ஆத்திகர் வர்றாரு, எல்லா கட்சிக்கார் வர்றாங்க. அப்படின்னு அங்கே ஏதோ உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம். இது எதுக்குன்னா ஆன்மீகம் கற்றுக்கொள்ளுங்கிறது வந்து எதுக்காகனா நல்லது கெட்டது நல்லது பண்ணுறதுக்கு ஒரு வில் பவர் வேணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா அலாரம் வச்சோம்னா நம்ம மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட் தூக்கி போட்டு படுத்துக்கிற மாதிரி தான் மணலில் இருக்கிற நம்ம எல்லாருமே. தயவுசெய்து அதிலிருந்து மாறணும்னா நம்மளுக்கு ஒரு வில் பவர் வேணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலில் பயிற்சிகளத்தில் நல்ல ஒரு மனவர்களை பயிற்சி எடுத்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். இவர் என்னடா வந்து சொசைட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம சம்பாதிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. லாபம் மட்டும் நோக்கமாக வச்சிங்கன்னா இந்த காலில் இருக்கிற கதவை பூட்டி உள்ளே உட்கார்ந்த மாதிரி தான். வெளியே நம்ம எங்கேயும் போக முடியாது. நீங்கள் தயார் பண்ணுற பொருள் உங்களுக்கு விட நீங்கள் யாருக்கு கொண்டு போய் விற்க போகிறீங்களோ இந்த டீலருக்கு லாபம் வரணும். நீங்கள் யாருக்கிட்ட எம்ஐசி கொடுத்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கு லாபம் வரணும். வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய உழைச்சி கொண்டு வந்து கொடுக்கப்பட அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கணும். இதனால் இந்த சொசைட்டி ஒரு மாற்றம் நிகழணும். இதெல்லாம் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் லாபம் வந்து கதவை தட்டும்.